தீட்டு, பெண்ணுடைய உடல் தீட்டு, மாதவிடாய் வந்தா அது மோசம், அந்த மாதவிடாய் நேரத்துல நீங்க ஆண்களை பார்க்கக்கூடாது, ஆண்களோடு நீங்க பழகக்கூடாது, பொதுவெளியில நீங்க புழங்கக்கூடாது அப்படின்றது வந்து இவங்களுக்குள்ள உள்ள ஒரு 2000 வருஷமா உள்ள இருக்கு. அப்ப இதை அவங்க வந்து அன்லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப அந்த அன்லேர்னிங் எங்க இருந்து வருது? அந்த அன்லேர்னிங்க யாரோ ஒருத்தவங்க அவங்க கிட்ட பேச வேண்டியிருக்கு, சொல்ல வேண்டியிருக்கு. அவங்க புழங்கக்கூடிய அல்லது அவங்க நகரக்கூடிய அந்த சர்க்கிள்ல இதை சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கணும்ல. எனக்கு தெரிஞ்சு கோவையில இந்த அம்மா பழகுன வட்டத்துல கண்டிப்பா அப்படி ஆட்கள் இருந்திருக்க வாய்ப்பில்லை. அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப இதே வந்து சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம நிறைய இந்த மாதிரி ஒரு முற்போக்கு பேசக்கூடிய ஒரு நகர்ப்புறத்து நடுத்தர வர்க்க மக்கள் கிட்ட இது இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. நுட்பமா இருக்கும், நுணுக்கமா இது இன்னும் இருக்கதான் செய்யும். அது அது வேற வேற விதங்கள்ல அது இருக்கும். இப்ப அது நீங்க சொல்ற மாதிரி தனியா வீட்டுல ஒரு ஓரமா போய் உட்காரு அப்படின்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் செய்யத்தான் செய்வாங்க. கோயிலுக்கு போகாத, இந்த நாள்ல ஏன் கோயிலுக்கு போற, அதே மாதிரி சில அம்மாக்கள் ரொம்ப எளிமையா ஒரு விஷயத்த, ஒரு நல்ல நாள் வந்துட்டா போதுமே உட்காந்துருவா. இதெல்லாம் ரொம்ப கேஷுவலா வந்து போற போக்குல பேசிட்டு போவாங்க. ஆனா அது வந்து அந்த பெண் குழந்தையை எந்த அளவுக்கு அது பாதிக்கும் அப்படிங்கிறது அம்மாக்களுக்கே வந்து புரியுறது கிடையாது. அப்ப இது எல்லாமே அம்மாக்கள்லாம் அன்லேர்ன் பண்ணணும். ஏன்னா பிள்ளைங்க புதுசா ஒரு விஷயத்த படிக்கிறது எளிமை, ரொம்ப ஈஸி. ஒரு 40 வயசு ஆயிடுச்சு, ஒரு அம்மா அதை கத்துக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அந்த அம்மாவுக்கு அதை நான் யாரோ ஒருத்தர் சொல்ல வேண்டியிருக்குல்ல. அப்ப நீங்க புழங்கக்கூடிய அந்த வெளி, நீங்க நகரக்கூடிய அந்த சர்க்கிள் வந்து எப்படிப்பட்ட சர்க்கிளா இருக்கு அப்படிங்கிறத பெண்களே இங்க இன்னொரு வாட்டி கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. உங்களை அந்த சர்க்கிள் பின்னுக்கு தள்ளுதா, முன்ன இழுத்துட்டு போகுதா அப்படிங்கிற கேள்வியை நீங்க உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. நீ வந்து சாமி கும்பிடு, நீ கோயிலுக்கு போ, நீ மாதவிடாய் வர்ற காலத்துல நீ வீட்டை விட்டு வெளியே வராது அப்படின்னு சொல்ற ஒரு சர்க்கிள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுன்னா ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் இட். அது வேண்டாம், தட் இஸ் நாட் ஃபார் யூ. இதே வந்து உங்களுக்கு இது இருக்கா, பரவாயில்ல, இது இட் இஸ் அ நேச்சுரல் திங், இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும், இதோட நான் மலையேறி இருக்கேன், இதோட நான் கோயிலுக்கு போறேன்னு சொல்ற பெண்கள் உங்க கூட இருக்காங்களா, தென் அண்டர்ஸ்டாண்ட் இட். எஸ், உங்களுக்கு ஒரு சரியான சர்க்கிள் அமைஞ்சிருக்கு. அப்போ நம்மளை நம்ம வந்து மேம்படுத்திக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு அம்மாக்கள் வந்து நகர்ந்து வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க அந்த இடத்துக்கு நகர்ந்து வராம சமூகத்தையே குறை சொல்லிட்டு இருக்கிறதுல எந்தவித பொருளும் இருக்கிறதா எனக்கு தெரியல.